உண்டாட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி அதுபோல நாம் தியானித்து வருகிற காரியம் நீதிமொழி புத்தகம் 31வது அதிகாரம் 21வது வசனத்தில் அதுபோல வாசிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் பெறுவது எப்படி? வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவது, விருத்தி அடைவதும், தேவனிடத்திலிருந்து பலனை பெறுவது எப்படி என்று சொல்லி தியானித்து வருகிறோம். அதில் கடந்த வாரத்தில் குறிப்பாக நம்முடைய கணக்கு பலன் பெருகும்படியான காரியத்தை நாம் பார்த்தோம். போன வாரத்தில் கடைசியாக இந்த வசனத்தில் நிறுத்தினேன். எபேசியர் 6:7. வெரி குட். அடிமையானவனானாலும் சுயதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. இப்போ நீ 6ஆம் வசனம் முதல் அருமலை 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். முதலாவது எபேசியர் 6வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறார். அடுத்து பார்க்கிறோம் 2ஆம் வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் அப்படின்னு சொல்கிறார். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 5ஆம் வசனத்தில் வரும் பொழுது வேலைக்காரரேன்னு சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் வரும் பொழுது ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிற ஊழியர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிரதானமான ஆட்கள் வரைக்கும் இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபைக்கு எழுதி வருகிறார். எழுதி வரும் பொழுது இந்த கடைசி அதிகாரத்தில் நம்ம செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது கர்த்தருக்காக நீங்கள் படுகிற எல்லா பாடுகளுக்கும் பிரயாசங்களுக்கும் என்ன உண்டா? பலன் உண்டு. அதைத்தான் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே. சிலர் புலம்புவோம். நான் ஆண்டவருக்காக கடந்த வாரத்தில் சொன்னேன், தாவீது புலம்பலே சொன்னேன். சாரி, அதாவது நம்ம ஆண்டவருக்காக நான் உலக பிரகாரமாக வாழ்ந்திருந்தா எப்படியோ வாழ்ந்திருப்பேன். துன்மார்க்காக நான் வாழ்ந்திருந்தா அல்லது வேறு விதமாக வாழ்ந்திருந்தா குறுக்கு வழியில் போய் எப்படியோ போயிருப்பேன். அல்லது துன்மார்க்க செழிக்கிறான், அக்கிரமக்காரன் வாழ்கிறான், அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், அவன் காரியெல்லாம் வாய்க்குது. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, பல காரியத்தில் ஆண்டவருக்காய் பல்வேறு விதமான காரியங்களை வெறுத்து ஒருத்து தியாகம் பண்ணி ஆண்டவருக்காய் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை? அதற்கேற்ற பலன் இல்லை. எல்லா மனுஷரை பார்க்கலும் என் காரியம் குறைவாக இருக்கிறது, அல்லது நிறைவில்லை, ஆசீர்வாதம் இல்லை, விருத்தி இல்லை, மேன்மை இல்லை. இப்படி பல்வேறு விதமான காரியத்தில் தாவீது சொன்னது போல வெறுமையாக என்னை சுத்தம் என்னனோ, வெறுமையாக என்னை பரிசுத்தப்படுத்தினோ, வெறுமையாக என்னை கழுவினோ, என் வாழ்க்கையில் எனக்கு விடையும் தெரியவில்லை, விடுதலையும் இல்லை. எல்லா மனுஷங்களை போல தான் என் காரியம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நிச்சயமாய் மனுஷன் செய்கிற நன்மையான காரியங்களுக்கும் தேவனுக்கென்று படுகிற பிரயாசங்களுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் 11லிருந்து வாசிக்கும்படியாக சொன்னேன் 19 வரைக்கும். 17வது வசனம் இப்படி சொல்கிறது, உபகாரத்தை நான் நாடாமல். ஆமென். 18-19 வாசிங்க. பிரியமான உகந்த பலியுமாக
எப்பாப்பிரேத்து தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். Praise the Lord. போதும். இப்போ 17 வாசிக்கிறோம். உங்களுக்கு கணக்கு பலன் பெருகும்படிக்கு நாடுகிறேன். அதுக்கு முந்தின வார்த்தை பார்த்தோம், உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பலன் உபகாரத்தை நாடாமல். நீங்கள் ஆண்டவருக்காய் படுகிற பிரயாசங்கள், நீங்கள் ஆண்டவருக்காய் நிற்கிற வைராக்கியம், கர்த்தரை பற்றுகிற அந்த பற்றுதல், அவரை நம்புகிற நம்பிக்கை, தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நிச்சயமாய் நிறைவான பலனை நீங்கள் பெறுவீர்கள் என்பதில் மாற்றமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 6:7 அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். இப்போ இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, கர்த்தரிடத்திலே பலனை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அதான் செய்தியின் தலைப்பு. இப்போ அதில் கிட்டத்தட்ட 7 விதமான காரியங்கள் இருக்குது. எனக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறபடி 2-3 காரியத்தை வேகமாய் சொல்லி போகிறேன். ஆண்டவருக்காய் படுகிற எந்த பிரயாசத்துக்கும் பலன் இல்லாமல் போவதே கிடையாது. கர்த்தரிடத்தில் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். 9 வாசிங்க. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். போதும். இங்க வாசிக்கிறோம், அங்க அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் என்ன இல்லையா பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள் சொல்லிட்டு கீழே பல காரியத்தை அவர் பவுல் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் இந்த 1 7 வரைக்கும் பவுல் எழுதியிருக்கிறார். அதனால் என்ன சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்க அவங்களும் ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்வாங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளை ஒரு மைக்கை பிடிச்சி பாட்டு பாடுதுன்னு வைங்களேன், பாட்டு பாடுது, நம்ம ஒரு வேளை பாராட்டுவோம், கை தட்டுவோம், பரவாயில்ல என் பேரன் பேத்தி என் மக நல்ல பாட்டு பாடிடுச்சு அப்படியே கை தட்டி பாராட்டுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல நிற்குது பாருங்க, அதற்கே தேவன் என்ன செய்வாராம், அந்த பிள்ளைக்கு பலன் கொடுக்கிறவர், இங்கே நிற்கிறதுக்கே பலன் கொடுக்கிறவர். அதே மாதிரி வயோதிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பிரதானமானவர்களுக்கும் நீங்கள் ஆண்டவருக்காய் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போவது இல்லை. மத்தேயு ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலச தண்ணீரை உங்களுக்கு ஒரு குடிக்க கொடுத்தால் அதன் பலனை என்ன செய்வதில்லை, அடையாமல் போவதில்லை. அப்போ ஒரு சாதாரண டம்ளரில் ஒரு தண்ணி எடுத்து கொடுத்தா அதற்கே பலன் அடையாமல் போவதில்லை என்று சொல்லி இயேசு தமது வாயினாலே சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து அநியாயத்திலிருந்து விலகி விடுவித்து ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கர்த்தருக்காக வாழணும்னு தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் படுகிற எந்த பிரயாசத்தையும் அவர் மறக்கிறவரே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் படுகிற பிரயாசத்தை மறக்கிறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே. கடந்த வாரம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நலமானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாமே நம்ம பிள்ளைகளுக்கு அவனுக்கு ஏற்ற நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோன்னா பொல்லாதவர்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மாத்திரமல்ல மனுஷன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம், அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதே விருப்பம், அவரை போல இருக்க வேண்டும் என்பதே விருப்பம், அவராக ஆக வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அதுக்காகவே ஒரு ஸ்தலத்தை என்ன செய்றாரு, ஏன்னா நம்ம அவரோடு கூட உட்கார வைக்க முடியும். யோவான் 14 வாசி பாருங்களேன், 4 வாசிங்க, கொஞ்சிக்கிறோம்.
யோவான் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வாசிங்க. தோமா தோமா அவரை அவரை நோக்கி, நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லிட்டார். 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, நன்றாய் கவனிங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய விருப்பத்தை பாருங்களேன். ஆதியாகமத்தில் வருவீங்கன்னா தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தம்மை போலவே உண்டாக்கின மனுஷன் அவன் தனக்குத்தானே சில வழிகளை வகுத்து கொண்டு அருமலை தேவனை விட்டு, தேவ மகிமையை விட்டு, தேவ சாயலை விட்டு, தேவ ரூபத்தை விட்டு விலகி போயிட்டான். அவனை திரும்பவும் தன்னை போலவே அவர் உருவாக்கின நோக்கம் அவனுக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமான காரியங்களை செய்தார். முடியலை. கடைசி அவரே மனிதனாக அவதாரம் எடுத்து பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், உயிர்த்தெழுந்தார். அருமலே உயிர்த்தெழுந்தவர் தரிசனமானவர். அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை அனுப்பிச்சுக்கிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன். ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு நான் மேலையும் நீங்கள் கீழே இருக்கும்படி நான் உங்களை வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரா? அந்த 3வது வசனம் பாருங்களேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, பாருங்க, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, எனக்கு சமமாக என்னோடு கூட இருக்கும்படி, அல்லேலூயா, இருக்கும்படி நான் திரும்ப வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட தெய்வம் நான் அதுக்காக சொல்ல வரேன். நீங்க ஆண்டவருக்காக படுகிற, செய்கிற, செயல்படுகிற எந்த காரியத்துக்கு பலன் இல்லாமல் போவதே இல்லை. அல்லேலூயா. 100க்கு 100 அவர் பலன் கொடுக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். 100க்கு 100 பலன் கொடுக்கிற தேவன். நான் ஆபிரகாம் தாத்தாவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படித்து தன் மகனை ஏக சுதன் என்று பாராமல் பலியிடு கொடுக்கும்படி அவன் போகும் பொழுது, அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து போகும் பொழுது, மலை அந்த பக்கம் இந்த பக்கம் அவர் ஏறும் பொழுது, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை, மலையில் ஒவ்வொரு ஸ்டெப் இவர் ஏறும் பொழுதும் எதிர்பக்கமாக ஆண்டவர் அந்த திருகு கொம்புள்ள கடாவை பிடிச்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுகிறார். இவன் முதல் ஸ்டெப் ஏறினா அவர் முதல் ஸ்டெப், 2வது ஸ்டெப் ஏறினா அவர் 2வது ஸ்டெப். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு பாடுபடுகிறீர்களோ, எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறீர்களோ, எவ்வளவு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ, அவ்வளவாய் தேவன் பலன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர், விருத்தி அடைய பண்ணுகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். நான் வாசித்து அவர் பட்சபாதம் வாசித்தோம்ல 7வது வசனத்தில் அங்க வாசித்து பாருங்க மறுபடியும். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டிய வேலை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 1:17 சீக்கிரம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்றாய் கவனிங்க. இப்போ பைபிளை பாருங்க, அருமையை கேட்கிறவர் பிரசிக்கிற வார்த்தையை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அவரிடத்தில் என்ன இல்லையா? யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவரிடத்துல அவருக்கு அப்படி இவருக்கு அப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சிலர் இருந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். உலக பிரகாரமாகவே சோம்பேறியாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவானா? சுறுசுறுப்புள்ளவன், வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், தொழிலில் கவனமாக இருக்கிறவன், அவன் விருத்தி அடைவான், உயர்த்தப்படுவான், ஆசீர்வதிப்பான். உலக பிரகாரமாகவே அதே தான், சேம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில்.
கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நீங்கள் எப்படி உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காய் கிரியை செய்கிறீர்களோ, தேவனிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறீர்களோ, எவ்வளவாய் தேவனிடத்தில் செயல்படுகிறீர்களோ, அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களை பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அதுக்கு ஏற்றபடி பலன் கொடுத்து உங்களுக்கு ஜெய வாழ்க்கை தருகிறவர். அதுக்கு ஏற்றபடி பலன் கொடுத்து உங்களை விருத்தியடைய பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆனால் அவரிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை, யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. இன்னாருக்கு இப்படி இன்னாருக்கு இப்படின்னு அவர் காரியம் கிடையாது. சில பெற்றோர்கள் கூட கொஞ்சம் பட்சபாதமாக தான் இருப்பாங்க. 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்குன்னு சொன்னால் ஒரு பிள்ளையை அதிகமாக நேசிப்பாங்க, இன்னொரு பிள்ளையை கடிந்து கொள்வாங்க, இன்னொரு பிள்ளையை கண்டாலே காய்ன்னு நினைச்சுவாங்க. அப்படி இருக்கீங்களா இல்லையா? இல்லையா? அதெல்லாம் தப்பு. நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்றதில்லை. நான் அப்படி தான் இருக்கிறேன். சில நேரத்தில் 4 பிள்ளைகளை வச்சுக்கிற பாருங்க. சில நேரம் முறுமுறுப்பேன், சில நேரம் சத்தம் போடுவேன், சில நேரம் போடும். அப்போது மனுஷன் அப்படித்தான். அருள் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவ மனுஷன் தான் வேறு மாதிரி இருப்பான். மனுஷன்னு சொல்கிறேன். பட்சபாதமாக இருப்போம். சிலருக்கு தெரியாமல், சில பிள்ளைகளுக்கு தெரியாமல் சில பிள்ளைகளுக்கு நன்மை செய்வோம். சொல்லிவிடாத அப்படிமோ செய்வோங்களே, அப்படி கண்ணை காட்டி அப்படி போடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவருடைய பார்வையில் எல்லாரும் எப்படி தான்? அவருடைய பிள்ளைகள் தான். நீங்கள் இப்போ விஷயம், நான் அதைத்தான் இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லுகிறேன் செய்திக்கு போயிருக்கும் என்பதாக. நீங்கள் கர்த்தருக்காய் எப்படி உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களோ, எப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களோ, எப்படி கிரியை செய்கிறீர்களோ, எப்படி செயல்படுகிறீர்களோ, அதற்கு ஏற்றபடி கர்த்தர் என்ன செய்வார்? பலன் கொடுக்கிறது. அதில் குறிப்பாக சோம்பேறியை மட்டும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. அதனால் என்னை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, என்னை ஏன் இந்த கஷ்டத்திலேருந்து விடுதலை ஆக்கலை, இந்த வறுமையிலேருந்து விடுதலை ஆக்கலை, இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கலைன்னா அதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல. யார் காரணம்? நான் தான். பிரைஸ் தி லார்ட். அதை முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். பட்சபாதம் இல்லாத தேவன். வேற்றுமையின் நிழல் அவரிடத்தில் இல்லை, மாறுதல் அவரிடத்தில் இல்லை. இப்போ நம்ம காரியத்துக்கு வருகிறோம். தேவ சமத்தில் யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் பலன் கொடுக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 11 அதிகாரம் பாயிண்ட் நம்பர் 1 6ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ முதலாவது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரை உண்மையாய் கவனிக்கிறீங்களா? கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? இப்போ நம்ம உடனே ஒரு கேள்வி போடுவோம். இப்போ நாங்கள் தேடாமலங்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை தேடாமலா பாஷைக்கு வந்திருக்கிறோம். போன வாரம் சொன்னேன், நாங்கள் விசுவாசி இல்லையா, எங்களுக்குள்ள ஏசு இல்லையா, கிறிஸ்தவர்கள் இல்லையா நாங்கள் அப்படிலாம் என்னை பார்த்து சொல்லுவீங்க. நான் இன்றைக்கு சொல்கிறேன், நாங்கள் தேடாமலாம் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் எப்படி தேடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வரலைன்னா பாஸ்டர் மறுநாள் நினச்சிவார், ஒரு ஃபோனை பண்ணுவார். இல்லைன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற ஆளை கூப்பிட்டு அவங்க ஏன் வரலன்னு போய் பாருங்க பாரு. அதுக்காவது என்ன செய்வோம்? தேடி போயிடுவோம் அப்படின்னு. ஆண்டவரை தேடுகிற விஷயம் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது மாத்திரமல்ல. பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். இங்க வாசிக்கிற 6ஆம் வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இப்போ நன்றாய் பாருங்க, உண்மையாய் அவரை தேடுவீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? உண்மையாய் தேடுவீங்கன்னா அவர் பலன் அளிப்பார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்பை குறித்து சொல்லி வருகிறார். சொல்லி வரும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து ரட்சிப்பை குறித்து சொல்லி வருகிறார். 12-13 வாசிங்களேன். ரோமர் 10ஆம் அதிகாரம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்மனராய் இருக்கிறார். ஆமென்.
வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? 13 யூதன் என்று கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நான் சொன்னேன்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படியாதவன், ஏழை பணக்காரன், நல்ல கருப்பன் சிவப்பன், உயர்ந்தவன் குட்டையானவன், அப்படியெல்லாம் அவர்கிட்ட இல்லை. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? வித்தியாசமே இல்லை. அங்கே அதுதான் சொல்லுகிறது, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை. ஜாதியோ இனமோ அருமையிலே கலரோ தேசமோ வேறு எதுவும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. யாருக்கு? யாருக்கு? இயேசு யாருக்கு மரித்தாரு? எல்லாருக்கும். யோவான் சொன்னார் பாருங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க அருமையாக சொல்லியிருக்கிறார் பவுல் ரோமர்கள் நிருபத்துல, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். இந்த வசனத்தின்படி இப்போ நம்ம ஐஸ்வர்ய சம்பன்னராக இல்லைன்னா நீங்களே பதில் சொல்லுங்களேன். நான் இன்னும் அவரை தொழுது கொள்ள வேண்டிய பிரகாரம், தேட வேண்டிய பிரகாரம் சரியாக தேடலை. அல்லேலூயா. இந்த தேடுகிறது என்பது ஜெபமும் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தையும் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவனுக்கு அருமையை இங்கே பார்க்கிறோம், யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இப்போ சொல்கிறேன், நீங்கள் பெரிய பணக்காரர் ஆகணும் இந்த வசனத்தின்படி. அல்லேலூயா. பெரிய செல்வந்தன் ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோடீஸ்வரன் ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான்லாம் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன். பல கோடிக்கு அதிபதியாக ஆண்டவரே மாற்றணும். நிறைய ஊழியத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மகிமையாக என்ன செய்யணும். நிறைய ஊழியக்காரர்களுக்கு தாராளமாக என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி அந்த பொருளாதார விஷயத்து நிமித்தம் அவர்கள் ஊழியம் செய்யாமல் இருந்து விடக்கூடாது. அதனால் நான் அப்படிப்பட்ட ஆசையோடு கூட ஜெபம் பண்ணுறேன். கோடீஸ்வரன் ஆகணும்னா எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, ஆத்தும ஆதாயத்துக்காக. அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அருமையிலே ஒரு லட்சாதிபதியாக, ஒரு கோடீஸ்வரராக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். முதலாவது ஆசைப்படணும். நீங்கள் சில ஆசைப்பட்டால் தான் ஆசையான பொருளை சில வாங்கி கொடுப்பாங்க. அப்பா அம்மாட்ட கேட்போம் பிள்ளைகள், எப்பா நான் இதை ஆசைப்படுறேன், இதை எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு. புருஷன்கிட்ட மனைவி கேட்பாங்க, மனைவிட்ட புருஷன் கேட்பாங்க, பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் கேட்பாங்க, பெற்றோர்கிட்ட பிள்ளை கேட்பாங்க. ஆசையும் விருப்பமும் இல்லை அப்படின்னா யாரும் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் செய்ய மாட்டாங்க. அதனால் ஆசைப்படுறது. இந்த வசனத்தின்படி ஆசைன நான் ஐஸ்வர்ய சம்பன்னராகணும். அங்கே வாசிக்கிறோம், அருமையிலே யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் நம்ம ஆண்டவர். அப்போ என்ன வாசிக்கிறோம்? முதல் பகுதியில் அவருக்கு யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் எனக்கும் கர்த்தராக இருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார். அதனால அவர் எனக்கு யாரா இருக்கிறாரு? ஆமென். அவர் அப்பா, நீங்க புள்ள. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தால் அவருக்கு இருக்கிற அத்தனை ஆஸ்தி ஐஸ்வர்யம் யாருக்கு தான்? சொல்லுங்க. வாயத்தது சொல்றதுக்கே காசு கேட்குறப்ப பிறகு என்னைக்கு மாற போகிறோம்? அல்லேலூயா. பாஸ்டர், இதெல்லாம் கதைக்கு உதவாது, இனி வரும் காலத்தில் நீங்கள் சொல்கிற பிரசங்கமெல்லாம் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சிலர் மொழியும் இருதையும் தெரியுது. இல்லை, அவர் மாறாதவர், அவர் மாற்றம் இல்லாதவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொல்லியும் வசனித்தும் அவர் வாக்குத்தத்த பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் மாற்றப்படணும், அதுதான் முக்கியம். யாருக்கு அப்படின்னா உண்மையாய் கர்த்தரை தேடுகிற தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். 34 சங்கீதத்தில் வாசித்த பாருங்க, 10ஆம் வசனம் வாசிங்களேன். 34:10 சங்கீதம் 34:10. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இந்த வசனம் உண்மையா பொய்யா? ஆமென். உங்க பைபிள்ல தானே எழுதியிருக்குது. ஆமென். ஆ? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. ஜனாதிபதி பிள்ளை பட்டினியா இருக்கும், பிரதமர் பிள்ளை பட்டினியா இருக்கும், முதலமைச்சர் பிள்ளை பட்டினியா இருக்கும், பெரிய கோடீஸ்வர பிள்ளை என்ன செய்யும்? என்ன பேச மாட்டேங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி பாஸ்டர்? அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் வார்த்தை சொல்லிகிட்டே போனால் நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா? அங்கே ஒரு வார்த்தை, நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து. நம்ம சாப்பிட்றோம்ல, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற பாருங்க. எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? காலையில் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? சரி, ராத்திரி எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? சாப்பிடும்போது நம்ம ஜெபம் பண்ணி சாப்பிட்றோம். ஜெபம் பண்ணி தானே சாப்பிட்றோம். என்ன ஜெபம் பண்ணுறீங்க? ஆகாரம் கொடுத்ததுக்காக நன்றி, இது ஆசீர்வதியும். அப்படி இவ்வளோதான் ஜெபம். நீங்கள் உங்களுக்கு நல்ல தட்டு நிறைய சாப்பாடு கிடைக்குது, திருப்தியாக நல்ல ஆவலாக ஆசையாக சாப்பிட்றீங்க. நிறைய பேர் பட்டினினால என்ன செய்கிறாங்க? சாகுறாங்க. ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டு தட்டுக்கு நிற்கும் போது அவங்கள நினைவுக்கு வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சில பெரிய ஆட்கள், பிரதான ஆட்கள், கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், சவான்கள், அவங்க வீட்டில் அவங்களும் அவங்க பிள்ளைகளும் சாப்பிடாமல் இருக்காங்க, சாப்பிட முடியாமல் இருக்காங்க. எதனால தெரியுமா? நோயினால். காசு இல்லாமல் இல்லை, ஆகாரம் இல்லாமல் இல்லை, எத்தனையோ காரியங்கள் அவர்களுக்கு நிறைவாக இருக்கு. அவங்க நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? நிறைவா திருப்தியாக சம்பூர்ணமாக சாப்பிட முடியலை. ஆனால் உங்களை என்னை கற்று நிறைவாக சம்பூர்ணமாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், அப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சாப்பிட்டான்னு ஒரு ஏப்பம் போட்டால் ஜீரணம் ஆயிடுது நமக்கு. அவன் கொஞ்சம் ஒரு காய்கறியவோ அல்லது ஒரு சிக்கனையோ அல்லது ஒரு மட்டனையோ கொஞ்சம் சேர்த்துட்டா 3 நாளைக்கு சோடா குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால? ஜீரணமாகலன்னு சொல்லி. இல்லைன்னா மாத்திரை போடுறாங்க, ஊசி போடுறாங்க, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்க்குறாங்க. நம்ம சாப்பாட்டு தட்டுக்கு முன்பதாக நிற்கும் போது அதெல்லாம் நினைக்கூடும். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்து இதை சாப்பிடக்கூடிய கிருபையை கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரம். அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் காரணமாக இருந்திருப்பாங்க. காரணத்தையும் முகாந்திரத்தையும் ஆசீர்வதியும். நானும் இந்த சாப்பாடை சாப்பிட்டு உமக்கு விரோதமாக திமிரு பிடிச்சு வாழ்ந்துடாதபடி உமக்கு மகிமையாக வாழ இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். பட்டினினால பசினால இருக்கிற மக்களை நினைவு கூறும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுக்குலத்துக்கு என்ன செய்யும்? நல்ல ஆகாரத்தை தரும். சாப்பாடு நிறைவாக இருந்து சாப்பிட முடியாமல் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களையும் நீ பலப்படுத்தி சாப்பிட வையும். இப்படி ஜெபம் பண்ணணும். ஆத்திர தோத்திர சோத்திரம் ஆமேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது எல்லோரும் பண்ணிடலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் சாப்பிடும்போது, உடுத்தும் போது, குளிக்கும் போது, உங்களை நீங்கள் ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அதை அனுபவிக்கக்கூடாத மக்களை நினைவுக்கு வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனம் உண்மை அப்படி சொல்றவங்க கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது வார்த்தையின்படி அருமல்லே, ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லுகிற தேவன். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாள் ஒரு காலம் என்ன செய்யாது, ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. அன்பானவர்களே, அல்லேலூயா. அங்கே வாசித்தோம் எபேசியர் 6:7 என்ன வாசித்தோம்? எபேசியர் 6:7 என்ன வாசித்தோம்? ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். ரோமர் 10 என்ன வாசித்தோம்? ரோமர் 10வது அதிகாரத்தில் அருமலே 12வது வசனத்தில் இப்படி வாசித்தோமே, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா? ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிற தேவன் இந்த உலகத்தில் வந்த நாட்களை சமாரிய ஸ்திரியை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், இதை தேடுகிற விஷயத்தை குறித்து. யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம் வாசித்து பாருங்களேன். சமாரியா ஸ்திரியிடத்தில் அவர் சொல்லுகிறார், தேடுகிறது எப்படி?
உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனை வாசிக்கிற மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தரை தேடுகிறது எப்படி அப்படிங்கிறது காரியம். நான் ஆண்டவரை தேடுறேன்னு சொன்னா இது சமாரியா ஸ்திரீ குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அவர் இயேசுவிடத்தில் வந்து அவரை சந்தித்து தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார். அவர் அப்பொழுது அங்கே ஒரு பெரிய நீண்ட சம்பாஷணை நடக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது அவளுடைய குற்றத்தை பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார் அல்லது வெளிப்படுத்துகிறார், வெளிப்படையாக சொல்லுகிறார். அப்பொழுது பாவ உணர்வடைந்து குற்ற உணர்வடைந்து அவள் உண்மையாய் ஆண்டவரிடத்தில் தன் காரியத்தை உள்ளதை செய்கிறாள், சொல்கிறாள். ஆண்டவரை தேடுகிறவர்கள் அல்லது ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அல்லது எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், பாவத்தோடு குற்றத்தோடு அக்கிரமத்தோடு அநியாயத்தோடு பழைய பழக்க வழக்கங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, தேடவோ தொழுது கொள்ளவோ முடியாது. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பலனளிக்கலை நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், காணிக்க கொடுக்குறேன், ஊழியத்துக்கு கூட போகிறேன் அப்படி சொல்லியும் என் வாழ்க்கை மாறலையே, என் காரியம் மாறலையே அப்படின்னா முதலாவது நீ மாறி இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யுங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள். அப்படி பெற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தரை தேடவும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கவும் ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதனால எத்தனை வருஷம் விசுவாசியாக வந்தாலும் மனம் திரும்பாம, பாவங்களை விட்டு விலகாம, விக்கிரகாரனை விட்டு விலகாம, ஜென்ம சுபாவத்தை விட்டு விலகாம, அருமையிலே பழைய நிலைமையில் இருக்கிறவனமாகவே இருந்து நீங்கள் வந்துங்க என்ன பண்ணினாலும் உங்களுக்கு தேவனுடைய நிறைவான பலன் கிடைக்கும் என்றால் கிடைக்காது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? அல்லேலூயா. நான் என் சுபாவத்தை மாற்றவே மாட்டேன். மனம் திரும்பினா மட்டும் போதாது, குணப்பட வேண்டும். மனம் திரும்பி என்ன செய்யணும்? குணப்பட வேண்டும். நான் என்ன மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவன், இயேசுநாதர் ஒரு தெய்வம், அவரை கும்பிடுகிறேன், ஆராதிக்கிறேன், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அவ்வளவு தான். என் வாழ்க்கையில் எந்த சுபாவத்தையும், பீடி குடிக்கிறத நிறுத்த மாட்டேன், சாராயம் குடிக்கிறத நிறுத்த மாட்டேன், பொல்லாத குணத்தை நிறுத்த மாட்டேன், கோபத்தை நிறுத்த மாட்டேன், வேறு எந்த காரியத்தையும் மாற்ற மாட்டேன். நான் அப்படியே தான். என் ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்கும், என் குலத்தின் சுபாவம் அப்படியே இருக்கும், ஜாதியின் சுபாவம் அப்படியே இருக்கும், ஊரின் சுபாவம் அப்படியே இருக்கும், என் காரியம் அப்படியே தான் இருக்கும். நான் கிறிஸ்தவன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லி அறிந்து அருமையிலே மோசம் போய்விட வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பலனை நினைச்ச முடியாது, சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்தை விட்டு விலகி, அக்கிரமத்தை விட்டு விலகி, அநியாயத்தை விட்டு விலகினால் தேவன் உங்களுக்கு இறக்க செய்து பலனை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த நான் பைபிள் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் கூடங்குளத்தில் அருமலை சர்ச் வச்சுக்கிறாரு. தமிழ்நாடு ஐபிசிக்கு பிரசிடண்டாக இருந்தார். அவர் என்ன செய்வார் சொன்னால், அருமையிலே ரொம்ப வைராக்கியமாக இருப்பார், பரிசுத்தத்தில் பக்தியில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார். அவரை குறித்து நிறைய சொல்லலாம், ஒரே சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்போது கூடங்குளம் பகுதியில் நெல்லை மாவட்டம், அப்பொழுது எல்லாமே திருநெல்வேலி மாவட்டம்னு பரந்த ஒரு மாவட்டமாக இருந்துச்சு. திருநெல்வேலி டவுனில் ஒரு அந்த நாட்களில் ஒரு சாராயக்கடை ஆரம்பித்தார். சாராயக்கடை ஆரம்பிக்கும் பொழுது திறப்பு விழாவுக்கு பிரதிஷ்டை பண்ணி திறப்பு விழா பண்ண வேண்டும் என்று சொல்லி பாஸ்டரிடத்தில் வந்து கேட்கறதுக்கு முந்தைய அந்த நாட்களையே 3 லட்சம் ரூபா காணிக்க கொண்டு வருவதற்கு பாஸ்டர் கூப்பிட்றதுக்கு முந்தையே அப்போ காணிக்க கொண்டு வந்து கொடுத்து
பாஸ்டர் எனக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, ஆனால் சர்ச்சுக்கு வருவார், சபையில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பார், ஏழைகளுக்கு உதவிச்சுவார், என்னென்னமோ பண்ணுவார். அப்போது வந்து ஐயா ஏதோ வெளியே போயிட்டு வர்றாரு, உட்காந்துருக்கிறாரு, அம்மாட்ட பேசியிருக்கிறாரு. அம்மா சொல்லிக்கிறாங்க, இந்த வார்த்தையை நீ அப்பாட்ட சொல்லாத, சொன்னால் உன்னை கெட் அவுட்டுன்னு சொல்லுவார். அப்படி இல்லை, அப்பாட்ட நான் காணிக்க கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு அவர் உட்காந்துருக்கிறார். பாஸ் வந்தார், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்காந்து, என்னப்பா அவர் பேர் அருமல்லே மேஷாக், அந்த மனுஷனுடைய பேர் மேஷாக். என்னப்பா என்ன விஷயம் வந்திருக்கிற அப்படின்னு, நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல என்ன கடைன்னு சொல்லலை, ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கு நீங்கள் வந்து பிரதேசம் பண்ணி என்ன டேட்டுப்பா, என்ன தேதி, எத்தனை மணிக்கு வர்றேன் அப்படின்ட்டார். கடைசியது என்ன கடை, முதல் வியாபாரம் நான் பண்ணணும்ல அப்படிங்கிறார். முதல் வியாபாரம் நானும் அப்படி தான், போகிற இடங்களில் முதல் ஏதாவது ஒரு பில் போட விரும்புவேன். ஒரு பாஸ்டர்னால் அப்படி தான் இருக்கணும். அப்போ நான் பண்ணணும்ல அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் அதை வாங்க முடியாது, அனுபவிக்க முடியாது, உங்களுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு. என்னடா அப்படின்னு இருக்கார். அவர் சாதாரணமாக பேசுவார். அப்போ சொல்லிக்கிறார், இந்த கடை அப்படின்னு ஒன்று. உடனே அவர் அடிக்க தான் செய்கிறார். பெரிய லட்சாதிபதி, கோடீஸ்வரர் அந்த நாட்களே, நெல்லை மாவட்டத்திலே பெரிய ஆள். அவர் கையில் பல்வேறு விதமான கலை நிபுணர்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவர் மகன் இருக்கிறார், தூத்துக்குடி டவுனில் இருக்கிறார். அருமையிலே அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், உன் பணமும் நீயும் நாசமாக போக கிடவது, இதுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு திட்டி அனுப்பியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சில ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் யார் எப்படி எதை செஞ்சாலும் பரவாயில்லை. அந்த காலத்தில் லாட்ரி சீட்டு ஓன்னு ஓடுற காலம். அதே தூத்துக்குடியில் ஒரு பாஸ்ட் போய் லாட்ரி சீட்டு கடையை ஜோம் பண்ணி ஆரம்பிச்சுக்கிறார். ஆரம்பித்து கோடாகோடியாக ரசிவாய் பெருகுவாயாகன்னு வாழ்த்திட்டு வந்திருக்கிறார். அப்போது இப்போ பாருங்கள், ஆண்டவர் எப்படி இருந்தாலும் ஆசீர்வச்சிருவார், பலன் கொடுப்பான்னு சொன்னால் ஒரு நாள் நடக்காது. கடைசி என்ன பார்த்தோம், அந்த மேஷாக் ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடூரமான வியாதியோடு கூட அதே ஆலயத்தில் படுக்க வச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பைபிள் ஸ்கூல்லேருந்து பாஸ்ட்டுக்கு ஒரு சில காரியங்களை கொண்டு போய் கொடுக்கும்படியாக கொடைக்கானலேருந்து போயிட்டுருக்கிறேன். அந்த மனுஷன் படுத்த படுக்கையாய் இருக்கிறார். ஒருத்தர் விசிறியை வச்சு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவருடைய மைத்துனர். அப்போ தான் பாஸ் சொன்னார் எனக்கு இந்த கதையை. இவன் இப்படி ஒரு கடையை ஆரம்பித்து ஓஹோன்னு பல கோடிக்கு அதிபதி ஆக ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்திருக்கு. இப்போது மனம் திரும்பி குணப்பட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி படுத்த படுக்க கிடக்கிறான். அவனுக்கு அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொன்னார். அதனால் எதை செய்து எப்படியும் பலன் கிடைச்சிடும்னு நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவ பேர் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, சபைக்கு எதையோ செஞ்சுட்டோ பிரயோஜனம் இல்லை, அல்லது ஏதோ காரியங்களை நன்மையானதை தான தர்மங்களை செஞ்சுட்டா நமக்கு பலன் கிடைச்சிடும் என்பதல்ல. நீ யாரை கர்த்தர் பலன் கொடுத்து யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொன்னால், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை இட்டு என்ன செய்ய வேண்டும், திரும்ப கடவன். அப்படி திரும்பினா நிச்சயமா அவனுக்கு கர்த்தர் இறக்க செய்வார். திரும்பி தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து, நான் கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் என்னை அர்ப்பணித்திருக்கன்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒருபடி மண் அள்ளி கீழே போட்டாலும் அது வீணாக போகாது. நான் அந்த பப்ளிக் மீட்டிங்கில் அதை சொல்லுவேன். இயேசுவின் நிமித்தம் ஒரு பிடிச்சபடி மண்ணை அள்ளி நீ கீழே போட்டாலும் அவரை நம்பி வந்த உனக்கு பலன் இல்லாமல் போகாது, அது வெறுமையாய் போகாதுன்னு சொல்லுவேன். அது உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. அதனால் எப்படியும் வாழ்ந்துடலாம், எப்படியும் செஞ்சிடலாம், யாருக்கு தெரியும் நான் செய்கிற காரியம் அப்படி சொல்லி இது பண்ணக்கூடாது. இது இவராது பப்ளிக்காக சொன்னார். சிலர் தெரியாமல், போதகருக்கே தெரியாமல் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டாந்து கை நிறைய காணிக்க கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டுருவோன்னு நினைப்பாங்க. ஒரு நாளும் பாஸ்டுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? நான் கடந்த வாரம் சொன்னேன், சகலவற்றை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் தேவனுக்கு அது என்ன செய்யும், அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது அன்பானவர்களே. அதனால கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர். அங்கே வாசித்து பாருங்க, அந்த யோவான் 4:23 உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை மனம் திரும்பி பாவங்களின் குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு தொழுது கொள்ளுகிறவர். அவர்கள் ஆவியோடு உண்மையோடு என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறவர்,
பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவேல் 2:32. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். போதும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 2:32, 2:21, ரோமர் 10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்கிற எவனோ நிச்சயவான் ரட்சிக்கப்படுவான், விடுதலை ஆக்கப்படுவான். அவனுக்கு தேவன் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் வழக்கமாய் தெரிந்த வார்த்தை. ஆண்டவர் சொன்னார் 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் எவைகள்? எவைகள்? இவைகளெல்லாம் அது எவைகள்? 6வது அதிகாரம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ சொல்லியிருப்பீங்க. உணவு, உடை, இருப்பிடம். அடுத்து இந்த நிகழ்காலம், வருங்காலம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாளைய தினத்துக்காக நாளைய தினம் என்ன செய்யும்? கவலைப்படும். அப்போ சங்கீதம் 34:10 வாசித்த கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் இங்கே வாசிக்கிறோம். மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் செய்யப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எரேமியா 16:19. எரேமியா 16:19. என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளிலே என் அடைக்கலுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவருக்கு என்ன செய்வேன்? தெரிய பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் தொடர்ந்து வாசித்துக் கொள்ளுங்க. இங்க வாசிக்கிறோம், ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? பலன் அளிக்கிறவர். இப்போ நமக்கு ஒரு காரியம், உண்மையாய் தேடுகிறனா தொழுது கொள்ளுன்னு சொன்னோம். எப்போ தேடுறது? எப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேடலாமா? வேதத்தில் வாசிக்கிறோம் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவதுன்னா ஒரு நாள் பிறக்குதுன்னா அதில் முதலாம் மணி நேரம் ஆண்டவரை தேடணும். ஒரு வாரம் அப்படின்னா அதில் முதலாம் மணி நேரம் முதல் நாள். ஒரு மாதம் அதில் முதல் நாள். முதல் என்கிற காரியமெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்குரியது. பிரைஸ் தி லார்ட். முதலாவது கர்த்தரை தேட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற காரியங்கள். சிலருக்கு முதலாவது எழுமனோட பெட்டில் என்ன வரணும்? காப்பி வரணும், பெட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்துடணும். முதலாவது எதற்கு இடம் கொடுக்காம நீங்கள் முதலாவது காலையில் எழுமன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆண்டவரை தேடுகிற ஒரு மனுஷியாக மாறினீங்கன்னா அந்த நாள் முழுவதையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ மத்தேயு 6:33 படி முதலாவது ஏசாயா சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். 55 அதிகாரம் 6 வசனத்தில் ஏசாயா 55:6 வாசித்து பாருங்களேன். பாருங்க, அங்க வாசிக்கிற கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எப்போ? அதிகாலை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலையா? அப்போ மத்தியானம் தேடினா வர மாட்டாரா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா எப்பொழுதெல்லாம் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி உடைய இருதயம் விரும்புகிறதோ, சொல்லப்போனால் 24 hours வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும். இப்போ சங்கீதம் 34 வாசம் பாருங்க. 1 வசனத்தை என்ன வாசிக்கிறோம்?
கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் அவரை என் வாயில் துதிக்கும் இருக்கும். துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்ப எப்பொழுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின் மேலே 24 ஹவர்ஸும் இன்னும் சொல்லப்போனால் வாழ்நாள் முழுவதும், அதை தான் சங்கீதக்காரர் சொல்லுவான், நான் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையிலே உடைய கிருபை என்ன செய்யும்? திருப்தியாக்கும். ஆமென். வாழ்நாளெல்லாம், எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா நிமிஷமும் ஆண்டவரை தேடுகிற மனுஷனாக இருக்கும். அப்படியானா நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, தாவீது சொல்கிறார், ராட்சாமங்களிலே நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய உள்ளந்தரியும் என் தேவனை தியானிக்கிறது. நான் படுத்து நித்திரை பண்ணுகிறேன், என் ஆவியோ உம்மை நோக்கி என்ன செய்கிறது? கூப்பிடுகிறதுங்கிறான். அல்லேலூயா. அதுதான் எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா வேளையிலும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம். சங்கீதம் 46:5 நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அதிகாலையில் தேவன் அதற்கு என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார். அப்படியானால் எப்பொழுதும் உங்களுடைய இருதயமானது அவரை தேடுகிற ஒரு இருதயமாக இருக்கணும், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு இருதயமாக இருக்கணும், அவரை நம்புகிற ஒரு இருதயமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற ஒரு இருதயமாய் இருக்கணும். முடியுமா? முடியுமா? சைக்கிள் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், மசாலா அரைக்கிறோம். இப்போல்லாம் அம்மி பிடிச்சி அரைக்கிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். மிக்சி ஓட்டுறோம், கிரைண்டர் ஓட்டுறோம், சாப்பிட்றோம், பல காரியத்து பண்ணுறோம், வேலை பார்க்குறோம், எல்லா நேரத்திலும். இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கிளாஸ் 40 நிமிஷம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை தேட முடியுமா? முடியுமா? முடியும். இருதயம், அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை பற்றுகிற பற்றுதல் இருக்குது பாருங்க. அந்த சிந்தை, அந்த இருதயம் தான் ஆண்டவரை தேடுகிற அனுபவம். கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், எப்போது அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும். 4ஆம் வசனத்தில் சொன்னார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோட இருப்பார். அதான் கர்த்தர் தேடுற அனுபவம். எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணுங்க. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு, பொல்லாப்புக்கு, துன்மார்க்கத்துக்கு, வீணான காரியத்துக்கு நம்முடைய சரீரம் தள்ளப்பட மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் நிறைவான பலனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 46:5 அதைத்தான் வாசித்தோம். 143:8 பாருங்களேன். சங்கீதம் 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். போதும். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். எப்பொழுது இருக்கணும்? அதே நேரம் அதிகாலையில் கர்த்தரை தேடுவணும். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கு. அதிகாலை என்பது நீங்கள் எழும்புற நேரத்திலிருந்து எதிரும், அதிலும் அதிக இருட்டோட நீ அந்த வசனங்களாம் தியானித்து பார்த்தீங்களானால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதிகாலை இருட்டோட ஆண்டவரை ஆராதிக்கிற, பலிபீடம் கட்டுற, பலி செலுத்துகிற, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அநேக காரியத்தை வேதத்தில் திருஷ்டாந்தமாய் வாசிக்கிறோம். நம்ம பாட்டுக்கு வேலைக்கு 9 மணிக்கு போனால் 8:30 வரைக்கும் தூக்கிட்டு ஆத்திர தோத்துற ஆமேன்னு சொல்லி முகத்தை கழுவிட்டு போனீங்கன்னா அந்த நாள் சிறப்பாக இருக்காது. ஒரு சில மணி நேரத்துக்கு முந்தி எழுப்பி ஆண்டவரை தேட, பாட, துதிக்க, ஆராதிக்க, கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க, அந்த நாளுக்குன்னு சொல்லி உங்களை சிறப்பாய் அர்ப்பணித்து அந்த நாளை துவக்கினீங்கன்னா அங்கே தேவ கிருபை உங்களுக்கு வெளிப்படும். அதிகாலையில் நீ தேடுவனை கண்டடைகிறான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அடுத்து எப்பொழுதும் கர்த்தரை தேடணும். அதை விசேஷமாக அதிகாலையில் கர்த்தரை தேடணும். மாத்திரமல்ல, அதிகாலையில் மட்டும் தேடாம தாவீது சொல்றார் 3 நேரம் தேடுறேன்னு சொல்றார். 55 சங்கீதம் நினைக்கிறேன். சங்கீதம் 55:17 வாசி பாருங்க. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். போதும். இப்ப தாவீதின் அனுபவத்தை சொல்றார். அவன் காரியம் ஜெயமா இருந்தது. தாவீதின் காரியம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியேல் புத்தகம் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம்.
தினமும் 3 வேளை தேவனை தேடுகிற அனுபவம் உள்ள மனுஷனாக இருந்தான். அதனால் அவர் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. சில காலையில் 2 வார்த்தை சொல்லி ஒரு பாட்டை பாடி தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகலெல்லாம் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். ஏசாயா 55 சொன்னேன், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அந்த சமயம் எப்பெல்லாம்? எல்லா நேரமும் எல்லா வேளையும் கர்த்தரோடு இசைந்து கர்த்தரோடு உங்களுடைய இருதயமும் நீங்கள் இருப்பீங்கன்னா அதுக்கு பலன் கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதிகாலையில் தேடணும், தினமும் 3 வேளையில் தேடணும். இதோடு கூட மாத்திரமல்ல, லூக்கா 18:7 பார்த்தீங்கன்னா இரவும் பகலும். 18:7 வாசி பாருங்க. ம் 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 பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். இப்போ அங்கே நான் சுட்டி காண்பிக்கிற விஷயம் இந்த 7ஆம் வசனம் மட்டும். மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலன் கொடுக்காமல் இருப்பாரோ? எப்போ கொடுப்பாரா? இரவும் சீக்கிரத்தில். என் காரியம் நிறைவேறவில்லையே, என் காரியம் வாய்க்கவில்லையே, என் பிள்ளை காரியம், புருஷன் காரியம், மனைவி காரியம், வேலை, தொழில், படிப்பு வாய்க்கவில்லையே, எங்கள் காரியத்துக்கு எப்பொழுது விடிவு காலம் அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் அவரை மாத்திர தேடுகிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? சீக்கிரத்தில் ஒரு முடிவையும் முற்றுப்புள்ளையும் உருவாக்குவார். காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. அது கொஞ்ச காலமாக இருக்கலாம், வாரக்கணக்காக இருக்கலாம், மாதக்கணக்காக இருக்கலாம், வருஷக்கணக்காக இருக்கலாம், நாள்பட்டதாக இருக்கலாம், முடியாதுன்னு சொன்னதாக இருக்கலாம், கூடாது நடக்காதுன்னு சொன்ன காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லுகிறபடி கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஒரு மனுஷியாய் நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாக அருமையிலே ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்கிறவே அல்ல. எப்பொழுதெல்லாம் தேடணும் பார்த்தோம், எப்பொழுதும் தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும், அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை என்ன செய்யணும்? தேட வேண்டும். அடுத்து என்ன பார்த்தோம்? இரவும் பகலும். முடிச்சா? இரவும் பகலாம் என்ன முடிச்சு? 24 hours உங்கள் வாழ்நாளெல்லாம். பிரைஸ் தி லார்ட். அவரை உண்மையாய் தேடணும். அந்த உண்மையாய் தேடுகிறது என்பது உண்மையாய் உங்களுடைய குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, துன்மார்க்கத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அறிக்கையிட்டு அதிலிருந்து விலகி உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்தேன், சமயம் இல்லை. சமாரியா ஸ்திரீ ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். அவளுடைய பாவத்தை, குற்றத்தை அவர் சுட்டி காண்பித்த பொழுது அவள் அதை ஒத்துக்கொண்டவளாய் அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் தன்னை அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்திலும் போய் என்ன செய்றா? ஓடி போய் சொன்னார். என் பாவத்தை சொன்னார், என் குற்றத்தை சொன்னார், என் மீறுதலை சொன்னார். வாங்க, அவரை வந்து பாருங்கள், அவரை ஆராதிங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை தேட வாருங்கள். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இங்கே இருக்கிறாள் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், பழைய கோபம், பழைய பாவம், பழைய சுபாவம், பழைய அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும்? முன்னாடி 10 சிகரெட்டு குடித்தேன், இப்போது 2 சிகரெட்டு குடிக்கிறேன், அப்படி தானே? முன்னாடி ரொம்ப அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், இப்போ கொஞ்சம் இருக்கிறேன். முன்னாடி அப்படி இப்படி இருந்தோம், இப்போ கொஞ்சம் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் எப்படி தேடினாலும் பலன் கிடைக்காது. அதையும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. சரியா தேவனுக்கென்று மனம் திரும்பாம, குணப்படாம, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்காம நீங்க எப்படி தேடினாலும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எப்படி தேடினாலும் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்காது. இப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு 2வது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தரை சேவிக்கிறவர்களுக்கு பலன்.
என்னங்க தேடுதல் என்ன, சேவிக்கிறது என்ன? தேடுதல்னா ஜெபமும் தொழுது கொள்ளுதலும் ஆராதனையும். சேவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறது? சர்வ். சர்வ்னா என்ன அர்த்தம்? ஆமே. அருமையாளே, அந்த காரியத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதை ராஜ அரமனை இருக்கும் பழைய காலத்தில், இப்போல்லாம் இல்லை. ராஜ அரமனை இருக்கும் பொழுது ராஜா இருப்பார். ராஜ அரமனையில் சேவகம் பண்ணுகிற சேவகர்கள்னு இருப்பாங்க. அந்த சேவகர்கள் ராஜா எங்கெல்லாம் போவாரோ, எங்கெல்லாம் இருப்பாரோ, எங்கெல்லாம் அவருடைய காரியம் இருக்குமோ அங்கெல்லாம் அவர்கள் இருப்பாங்க. அவர் குடிக்கிற பானத்திலிருந்து அருமையை சாப்பிட்றது மாத்திரமல்ல, அவர் உடுத்துறது மாத்திரமல்ல, அவர் உட்காருகிற சிம்மாசனம் மாத்திரமல்ல, அவர் போகிற குதிரை ரதம் எல்லாவற்றிலும் யார் இருப்பா? சேவகர்கள் இருப்பாங்க. என்ன செய்வாங்க? அவங்க இருந்து கொண்டு என்ன செய்வாங்க? அவருக்கு பணிவிடை செய்வார்கள், சேவகம் பண்ணுவார்கள், சர்வ் பணிவிடை செய்வார்கள். இன்னும் ஒரு விதத்தில் சரியா பச்சையா சொல்ல போனா, அந்த ராஜாவுக்கு அவர்கள் அடிமைகளாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாய். இப்ப நம்முடைய ராஜாதி ராஜா யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு சேவகம் பண்ண தேடுகிறது வேற, சேவிக்கிறது வேற. புரிஞ்சுக்கொள்ள, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. சேவிக்கிறதுன்னு சொன்னா அவரை அருமையை பிரியப்படுத்துகிற காரியம், அவரை உயர்த்துகிற காரியம், அவரை மேன்மைப்படுத்துகிற காரியம், அதற்கு தன்னையே முழுமையா அர்ப்பணிச்ச ஒரு காரியம், அர்ப்பணிப்பு. சர்வ் என்பது அருமையிலே இந்த ராஜாவுக்கென்றே இந்த குடும்பமே என்ன செஞ்சிருப்பாங்க? அர்ப்பணித்து இருப்பாங்க. அவங்களுக்குன்னு வேற சுதந்திரமோ விடுதலையோ வேற எது கிடையாது. ராஜாவும் அவங்களுக்கு தான். அதே மாதிரி கொலோசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஆமென். நமக்கு சுதந்திரம் யாருங்க? நமக்கு சுதந்திரம் யாரு? சங்கீதம் 16 வாசிக்கிறோம். 16 சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்து, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சுதந்திரம் எபேசியர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சுதந்திரமாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். தகப்பனோடு கூட நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். தகப்பனுடைய ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சுதந்திரவாளி யார் தான்? நான் தான். எதனால? அவருடைய பிள்ளையாய் பிறந்தபடினால. பிறந்தது மாத்திரமல்ல, அவரை இரவும் பகலும் சேவிக்கிறதுனால. அல்லேலூயா. அதனால நாம் பிரியப்படுத்த வேண்டியவரோ, நாம் நிறைவேற்ற வேண்டிய செய்கைகளும் கிரியைகளோ கிறிஸ்து இயேசுவை தவிர வேற யாரும் கிடையாது. எசேக்கியேல் 36 36:12 ஒருத்தர் வாசிக்கலாம், இன்னொருத்தர் என்னாகமம் 18:20 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:12 நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன், அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அதான் சொன்ன அடிமை என்று சொன்னேன். பவுல் சொல்லும்போது சொல்றார், சிறைப்பட்ட உங்களை அவருக்கு என்ன செய்கிறாராம்? சிறையாக்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் பிசாசுக்கும் சிறைப்பட்டு கிடந்தோம், கட்டப்பட்டு கிடந்தோம். அங்கே இருந்து கட்டவிழ்த்தவர் இன்றைக்கு அவருக்கு நீங்கள் சிறையாகும்படி உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சுதந்திரமாக இருக்கிறேன், ஏன் இஷ்டப்படி வாழ்வேன் என்பதற்கல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறீங்க? அடிமைகளா இருக்கிறீங்க. ரோமர் 6:22 வாசித்து பாருங்க. போன வாரம் வாசம் ரோமர் 6:22.
இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் சேவிக்கிறதுனா என்னன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை, ஆண்டவருக்கு தான் அடிமை, ஆமென். வேற யாருக்கு அடிமை? அப்படிப்பட்டவர்களுக்கு சுதந்திரமாகிய பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுதந்திரமாகிய பலனை மாறாமல் பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஆளுகை, நித்திய ஜீவன், என்றைக்கு அவரோடு கூட இருக்கிற பாக்கியம். ஆமென். அதை யோவான் 14:3 வாசித்தோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணி முடித்த பிற்பாடு நீங்க வந்து என்னோடு கூட இருக்கும்படி திரும்ப வந்து நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன். அப்ப இதெல்லாம் இந்த அறிவு இருக்குமானால் இந்த உலகம் நமக்கு பெருசா தெரியாது, உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு பெருசா தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய நிரந்தர சிட்டிசன்ஷிப், நம்முடைய நிரந்தரமான சுதந்திர பாகம் அங்க இருக்குது. அல்லேலூயா. அது யாருக்கு கிடைக்கும்? அவரை உண்மையாய் சேவிக்கிற தம்முடையவர்களுக்கு. அடிமையாக இருக்கிறோம். சிலர் அடிமையாக இருப்பாங்க, ஜெயில் கைதிகளாக இருப்பாங்க, சில வீட்டில் அடிமைகளாக இருப்பாங்க, சில ஹோட்டலில் அடிமைகளாக இருப்பாங்க, சில சங்கச்சூழலில் அடிமைகளாக இருப்பாங்க. அவங்களாம் ஏதோ ஒரு சில விதத்தில் அடிமைப்பட்டு கிடப்பாங்க. ஆனாலும் அவங்க அடிமையெல்லாம் எப்படின்னா, இந்த முதலாளி, இந்த சூப்பர்வைசர், இந்த மேனேஜர் கண்ணு எப்போ மறையும் தெரியாமல் என்ன செஞ்சிடலாம், பேச மாட்டேங்கிறீங்க, ஓடி போயிடலாம் அப்படிங்கிற அடிமை. அப்போ அவன் என்னன்னா மனப்பூர்வமாய் தன்னை அடிமையாக என்ன செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் அடிமை எப்படின்னா மனப்பூர்வமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து, அவர் தான் எனக்கு, நான் தான் அவருக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் தான், நான் அவருக்கு. எங்க 2 பேரை தவிர எங்களுக்கு இடையில யாரும் கிடையாது. நம்முடைய காரியமே அவரை பிரியப்படுத்த. அதான் ஒரு ராஜாவை அருமலை போஷிக்க, பணம் கொடுக்க, உடுத்த, உட்கார வைக்க, ரதத்தில் செல்ல, அவருடைய எல்லாவற்றுக்கும் அந்த சேவகன் எப்படி சரியாக இருப்பானோ அதே போல ராஜாதி ராஜாவாக இருக்கிற இயேசு உங்கள் மூலமாய் மகிமைப்படவும், அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கவும், நீங்கள் உங்களை ரோமர் 6:22 படி ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்து நாம் இப்பொழுது யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்கு அடிமையாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி சேவித்தீங்கன்னா நிச்சயமா சுதந்திரமாகிய பலனை அவராலே பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. உபாகமம் 4:20 வாசிச்சு பாருங்க. எண்ணாகமம் 18:20. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? எங்க வாசிக்கிறோம்? நான் எண்ணாகமம் 18. இப்ப சொல்ற, நானே உன்னுடைய சுதந்திரமும் உன்னுடைய பங்குமா இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு சுதந்திரம் யாரு? நான் பெத்த பிள்ளை, இல்லை என்னைய பெத்த அப்பா, இல்லை என் மனைவி, என் புருஷன், அப்படி சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. உங்களுக்கு சரியான சுதந்திரமும் பங்கு யார் தான்? கர்த்தர் தான். உபாகமத்தில் வாசிக்கிற பாருங்க 18:20. நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆமென். இருப்பு காலவாயம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடூரமான சூழலிலிருந்து தேவன் உங்களை விடுவித்தார். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, விக்கிரகாரனிலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து என்ன செய்தாராம்? விடுவித்தார். எதற்கு விடுவித்தார்? அங்க பார்க்கிறோம், தமக்கு சுதந்திரமான பலனாகும்படி, அவரை சேவிக்கும்படி உங்களை விடுவித்தார். எபிரேய ஆக்கியன் வரும்பொழுது எபிரேயர்கள் நிருபத்தில் 10வது அதிகாரம் நினைக்கிறேன் 34 வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:34. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். கொடுத்துருக்கோமா? நம்ம தசமம் கொடுக்கறதே கஷ்டமா இருக்குது. ஆஸ்திகளை எப்படி கொடுத்தாங்களாம்? கொள்ளையிட கொடுத்தீர்கள்.
அந்த வருஷத்தை திரும்ப வாசிங்க. நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் என்று பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. ஆமென். போதும். பரலோகத்தில் என்ன இருக்குதா? மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். என்ன சுதந்திரம்? நிலையுள்ளதுமான சுதந்திரம். நிலைவரமானது. அல்லேலூயா. நிலை உள்ளது, அசையாதது, மாறாததுமான சுதந்திரம் உண்டென்று நீங்கள் அறிந்து சேவிக்க வேண்டும். உலகால் பண்ணிடும். ரெண்டே காரியத்தை பார்த்துருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களும் கர்த்தரை சேவிக்கிறவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசத்தை புரிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சிறைப்பட்டிருந்த உங்களை தேவன் தமக்கு சிறையாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினபடினால நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கத்தை மைப்படுத்தலாமே.